பேசினாங்க. அதை விட ரசிக பெருமக்கள் நீங்க ரொம்ப அற்புதமா ரசிச்சீங்க. மனமார்ந்த நன்றி. நல்லா ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னு தெரியல, பொண்டாட்டி புருஷன் மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. பேசுறது கஷ்டமா கேட்கறது கஷ்டமானா உண்மையிலேயே கேட்கறது தான் கஷ்டம். கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லியிருக்கார், ஒரு பேச்சாளன் தன் கருத்தால் ரசிகர்களை கட்டி போடணுமே தவிர பேசி முடிச்ச பிறகு ரசிகர்கள்லாம் சேர்ந்து பேச்சாளனை கட்டி போடக்கூடாது. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு ரசிகர் பெருமக்கள் நீங்கள் தான் காரணம். ஒரு நல்ல கைத்தட்டில் தைரியமாக கொடுக்கலாம். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பு குளோபல் குடும்பத்திற்கும் எங்கள் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்ல கைத்தட்டலை கொடுத்து ஒரு 3 நிமிஷம் நான் திருப்பி சொல்லிடுறேன். சில திரைசை பாடல்களை கேட்டாவே தயக்கம் வரும், ஆனால் சில பாட்டுகளை கேட்கும் போதே மயக்கம் வரும். அப்படி ஒரு மயக்கமான பாட்டு. நிலவை போல பல பழக்குது நினைக்க நினைக்க, நிலவை போல பல பழக்குது நினைக்க நினைக்க, பல பழக்குது மலரை போல குழுவுது மனசுக்குள்ளே ஜிலு ஜிலுங்குது, பல பழங்குது கிரு கிருங்குது குழு குழுங்குது ஜிலு ஜிலுங்குது, ஏதோ 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 போல மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும். அடா அடா அடா, எப்படி ஒரு மயக்கம் பாருங்க, அந்த காலத்திலே வந்திருக்குது. இன்னைக்கு அந்த மயக்கத்துல அந்த காதலும் காதலி வர்ணிக்கும் போது நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை கூட சொந்தமாவே பேசலாம். பாடுறான் பாருங்க பாட்டு. அடி திருவாரூர் தேரே பக்கவாடி அற்புதமான இந்த திரைசை பாடல்கள்ல உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்காக தான் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு விற்கிற விலைவாசியில மனுஷன் ஒரு 3 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்ட முடியல. ஆனா அந்த காதலர்கள் பாருங்க, விண்வெளியில லேண்டு வாங்கி மச்சி வீடு கட்டுறாங்களாம். வெண்ணிலவில் லேண்டு வாங்கி மச்சி வீடு ஒண்ணு கட்டி இன்டர்நெட் இல்லாமலே வாழலாமா, பத்துக்குள்ள பெத்துக்கிட்டு தமிழ் மட்டும் சொல்லி தந்து தினந்தனும் கதை சொல்லி கேட்கலாமா, கிட்ட பாடி படியே பப்புடி வாங்கி தெரியும் மாமா, நீ கேட்காமலே தந்திட்டு பட்டணமே காலியான தெருவுல ஜாலியான குமுருட்ட புற குமுருட்ட புற குமுருட்ட புற குமுருட்ட புற குமுரு குமுரு குமார குமாரா, குமுருட்ட புற குமுருட்ட புற குமுருட்ட புற குமுருட்ட புற குமுரு 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 குமாரா, எவ்வளவு அழகா ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆக திரைசை பாடல் என்பது எந்த வகையில் பார்த்தாலும் இன்புற்று மகிழவே இன்புற்று மகிழவே இன்புற்று மகிழவே என்ற தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம் அப்படின்னு சொன்னு இவங்க விரும்புறாங்க. அவங்க 2 பேரை பேசுறத பாக்கணும் இல்லைங்களா சார்? ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தேன். அங்க ஒரு பையனை பார்த்து கேட்டேன், என்னப்பா படிக்கிறேன்னு. சார் பிஏ கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னா. என்னப்பா சொல்றேன்னு. ஆமா சார், பிஏ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங்ல சேர்ந்து டாக்டர் ஆக போற சொன்னான். இன்னைக்கு தெளிவு இல்லை சார், ஆள் வளர்ந்துக்கணும் தவிர அறிவு வளரல சார். தன்மான கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்னைக்கே பாடினா, அற்புதமா பாடினா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நானும் ஒவ்வொரு பாடம் போடும் பாடம் தரும் மகிழ்ச்சி, உன் நடந்தோடு நான் பின்வரணும் தன்மான முயற்சி. சின்ன பயலே சரி கேளடா. சார் பட்டுக்கோட்டை மறந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பாட்டு நிலைச்சிருக்கல சார். புளிய முறத்தால அடிச்சு துரத்துறது அன்றைய சங்க பெண்கள், புளிய கண்கள்ல முறைச்சே துரத்துறது இன்றைய சிங்க பெண்கள் சார். அடுக்கையை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் பெண்களின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே என்று இன்னைக்கு பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை சொன்னா சார் ஒரு பாட்டுல, தெற்கு மதுரையில் கற்பு சூடப்பட்டு வெந்தது பெண்ணாலே அந்த விளையாட்டு சிறு
பின்னாலே. சார், எப்போதும் கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், இருக்கும் வரை நம் கண்ணுக்கு தெரியாத கடவுள் அப்பா. கொளுத்தும் வெயில்தான் அப்பாவின் கோபம், ஆனால் ஒருபோதும் சுட்டதில்லை. பகல் நேரத்தை நிர்வகிப்பவர் சூரியன், இரவு நேரத்தை நிர்வகிப்பவர் சந்திரன், ஆனால் என் 2 நேரத்தையும் சுட்டு விரல் பிடித்து நிர்வகித்தவர் என் அப்பான்னு சொன்னார் முத்துக்குமார் அவர்கள். எல்லா அப்பாக்களும் ராஜாக்கள் இல்லைங்க, ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள்கள் ராணிங்க தான். முத்துக்குமார் கொடுத்தா சார் அற்புதமான பாட்டு. உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதம் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் மீது போல் யாரும் இங்கே என்று வாழவில்லை என்று தோணுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். சார், அந்த பாடலை பாடிய அந்த அற்புதமான கவிஞர் இன்று நம்மோடு இல்லை. ஆனாலும் அவர் பாடிய பாடல் இன்றைக்கு நம்மோடு இருக்குதுன்னு சொன்னா திரைசை பாடல்கள் அதான் சார் மகத்துவம். சார், இன்னைக்கு திரைசை பாடல்கள் சும்மா இல்லை சார், பின்பற்றி வாழதான் சார். இந்திரம் வந்ததும் சந்திரம் வந்ததும் இந்த சினிமா, சினிமா பாடலால ஆட்சியை அமைக்க முடியும்னு சொன்னா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருச்சியிலிருந்து பாடல் எழுத வந்த கவிஞர் வாலி அவர்கள் சென்னையில தங்கி பல வருஷங்கள் 4-5 வருஷம் இருந்து எழுதி பார்த்தார். 5 பாட்டு கூட அவரால் எழுத முடியல. வீட்டுக்கு புறப்படலான்னு சொல்லும் போது அந்த பாடகர் வந்து பாடிட்டு பி சீனிவாஸ் வர்றார். என்ன பாட்டு பாடினீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டை கொடுத்தார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை. ஆக அந்த ஒரு பாடல் வாலி அவர்களுக்கு 4000 பாடலுக்கு மேல் இருந்த ஆற்றலை கொடுத்தது என்று சொன்னால், திரைசை பாடல் என்பது இன்புற்று மகிழ்வதற்காக மட்டுமல்ல, பின்பற்றி வாழவே பின்பற்றி வாழவே பின்பற்றி வாழவே என்று சொல்லி விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சகனங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், வளரட்டும் கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சியின் புகழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.